இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் கார்னியை வந்து லிபரல் மெம்பர்ஸ் ரைட். ஸோ இப்போ நீங்கள் வேணுமென்னா லிபரல் மெம்பராக இருக்கலாம். லிபரல் மெம்பர் ஓவர்வெல்மிங்லி 85% ஆட்கள் ஓட் பண்ணியிருக்கணும் மார்க் கார்னிக்கு தான். பேங்க் கனடா கவர்னராக இருந்தவர். ஸோ கவர்னராக இருக்க பிரைம் மினிஸ்டர் ஹார்ப்பர் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் தான் அவர் கவர்னர் ஆக்கினது. செஷன் நடந்தது ரைட். ஸோ அந்த ரிசெஷனில் பார்த்தீங்களோ he did a great job in navigating அந்த ரிசெஷனில். ஸோ அப்போ G7 கண்ட்ரீஸில் கெனேடியன் எக்கானமி தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதே மாதிரி அப்படித்தான். ஸோ பேங்க் கனடாவுக்கும் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆக்கள் நேக்கிறது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கெனடியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிடல அது பேங்க் கனடாக்கு வட்டி விதத்தை குறையுங்க கூட்டுங்கன்னு சொல்லி பேருந்து 93ஆம் ஆண்டு நாஃப்டா நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி அதை கொண்டு வந்த பிறகு ஈவன் வைடர் கொலாபரேஷன் நடந்தது. அப்போ ரெண்டு நாடும் இதால் முன்னேறி கொண்டு போனது. எல்லாம் கனடாவில் தான் நாங்கள் ப்ரடாமினி ஒன்டாரியோவில் தான் செய்துட்டு அங்கே அனுப்புகிறோம். ஸோ எவ்வளோ வீதம் குறைச்சிருக்கீங்க சேர்ந்து? 0.25% குறைச்சிருக்கு. 0.25%. அவர் எப்போவுமே பாக் பண்ணி கொண்டிருப்பார், குலைச்சி கொண்டிருப்பார், ஆனால் கடிக்க மாட்டார்ண்டு. அதை மாதிரி தான் கடிக்க போகிறேன்னு இருந்துட்டு இப்போ இந்த டேரிஃப்ஸை போடுறதும் எடுக்கிறதும். மார்ச் 24 தான் Parliament will be in session again. ட்ரம்ப் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி டீமோட இருக்கு, அவங்க கதைக்கிறது எல்லாத்தையும் கேட்பார். அண்ட் தென் மீடியாவில் வந்து கதை கேட்க 5-6 நிமிஷத்துக்குள்ள அது சொன்னதை சொல்லுவார். அப்புறம் அது அவர்கிட்ட மண்டைக்கு என்ன வருது அதுதான் கதைக்கிறார் போல இருக்குது. சில வெல்கம் பேக் டு another episode of The Honest Talk. நீங்கள் கணபேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன இந்த பாட்காஸ்ட்டை ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்கலாம்னு சொல்லி. கிரேட் நியூஸ். உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் அப்படியான ஆப்பில் போய் த ஆனஸ்ட் டாக் தமிழ் என்று சர்ச் பண்ணினீங்களோ பாட்காஸ்ட் ஆடியோ ஃபார்மேட்டில் கிடைக்கும். மற்றது எங்களோட குறிக்கோள், எங்களோட கோல் வந்து இந்த வருஷம் முடியக்கிறையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு திருப்பி எங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் மோர்கேஜ் ஏஜென்ட் செந்து வந்திருக்கிறார். வணக்கம் தினேஷ். வணக்கம் ப்ரொடியூசர். வணக்கம். தேங்க்யூ செந்து. ஏன் திருப்பி செந்துவை கூட்டி கொண்டு வந்தாங்கண்டா இன்றைக்கு பார்த்தீங்களோ வட்டி வீதம் பேங்க் கனடா திருப்பி குறைச்சிருக்கணும். எவ்வளோ வீதம் குறைச்சிருக்கணும் செந்து? 0.25% குறைச்சிருக்கு. 0.25%. பேசிக்லி இப்போ ஓவர்நைட் லேண்டிங் ரேட் வந்து 2.75%. அப்போ அந்த ஓவர்நைட் லெண்டிங் ரேட்டுக்கும் பேங்க் கொடுக்குற ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன வேலை செய்கிறது? ஸோ ஓவர்நைட் லெண்டிங் ரேட்டில் இருந்து பேங்க் வந்து அநியமாக ஒரு இப்போ வந்து 2.2% கூட ஆட் பண்ணி இருக்கணும் ப்ரைம் ரேட்டுக்கு. ஸோ ஓவர்நைட் லெண்டிங் ரேட் வந்து 2.75, தட்ஸ் த பேங்க் கனடா ரேட். பேங்கின் ப்ரைம் வந்து 4.95. ஓகே. டிடி பேங்க் வந்து இன்னும் ஒரு 0.15 கூட்டி வச்சிருக்கோம் மார்க்கெட்டிங் ரீசனுக்கு. ஸோ டிடி இந்த ப்ரைம் வந்து 5.15. அப்போ டிடி 5.10. ஓகே. ஸோ அப்போ டிடி கொஞ்சம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் பேங்க் கனடா வட்டி வீதத்தை குறைச்சணும் நாளைக்கு போய் எல்லா பேங்க்ஸும் குறைக்கணுமெண்டு இல்லை. இப்போ புதுசாக எடுக்கிற மோர்கேஜில் வந்து குறைக்கிறது இல்லை. ரெண்டு டாபிக். ஓகே. பட் இருக்கிற மோர்கேஜ் இருந்ததுன்னா அந்த ரேட் வந்து 0.25 குறையும். ஓகே. ஆனால் இப்போ என்ன நடந்ததுன்னா முந்தி வந்து நாங்கள் வந்து ப்ரைம் -0.8 ப்ரைம் -0.9 எல்லாம் எடுத்துருக்குறோம் வேரியபிள் ரேட்டுக்கு. ஆனால் இப்போ வந்து பேங்க்ஸ் ஆர் greedy in nature. அவ வந்து இப்போ கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து குறை. இப்போ பேங்க் -0.3 0.4 தான் நியமாக கிடைக்குது. வட்டி வீதம் குறைஞ்சாலும் அந்த டிஸ்கவுண்ட் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பேங்க்கு தெரியும் இப்போ ஆக்களுக்கு அட்டெண்டது கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைஞ்சிருது. புது மோர்கேஜுக்கு பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரைம் மைனஸ் அந்த டிஸ்கவுண்ட் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது. முந்தி வந்து 0.8 0.9 எல்லாம் எடுத்தாங்க. இப்போ 0.3 to 0.5 தான் கொடுக்கணும். ஓகே. அப்போ ஃபிக்ஸ் ரேட் என்னென்ன வேலை செய்கிறது? ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து டிட்டர்மின்ட் பை பாண்ட் yield. பாண்ட் yield வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ காசு கொடுக்குதுண்டா பேங்க்ஸோ மக்களுக்கோ ஃபார் எனி ப்ரோக்ராம்ஸ், அவள் வந்து ஒரு பாண்ட் கொடுப்பினோம். அந்த பாண்டை வந்து மார்க்கெட்டில் எவ்வளோத்துக்கு வேண்டினமோ அந்த ரேட் வந்து உங்களோட ஃபிக்ஸ்ட் ரேட்டை எஃபெக்ட் பண்ணும். ஸோ பாண்ட் மார்க்கெட் குறைஞ்சிருக்குது. ஆனால் பேங்க்ஸ் இன்னும் ரேட்டை குறைக்க வேண்டாம். பேங்க்ஸ் ஆர் hesitant to reduce but happy to increase right away when it happens. So அதான் இந்த அன்சர்டனிட்டி மார்க்கெட்டில் இருக்க பாண்ட் யூஸ் குறைகிறது தான் இப்போ 2.69 இருக்காங்க. The major uncertainty வந்து இப்போ எல்லாரும் கதைக்கிறது tariffs. ரைட். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் கனடா, மெக்சிகோ, சைனாவுக்கு tariffs போட போகிறேன்னு சொல்லி பெஞ்சமின் டால் சிஐபிசி எக்கானமிஸ்ட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எக்கானமிஸ்ட் சொல்லியிருந்தார். அவர் எப்போவுமே பாக் பண்ணி கொண்டிருப்பார், குலைச்சி கொண்டிருப்பார், ஆனால் கடிக்க மாட்டார்ண்டு. அதை மாதிரி தான் கடிக்க போகிறேன்னு இருந்துட்டு இப்போ இந்த டேரிஃப்ஸை போடுறதும் எடுக்கிறதும் ரைட். ஸோ அப்போ அவர் கணக்கு அன்சர்டனிட்டி க்ரியேட் பண்ணுறார். அப்போ அன்சர்டனிட்டியால் கணக்கு பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுவினோம். வேலை வாய்ப்புகள் என்ன நடக்க போதோ என்று தெரியலன்னு பயப்படுவினோம். மற்றது ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு ரைட்.
stock market is down, I think 8%. Since இவர் டைமில் வந்தது அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கதைக்க போறீங்களா? ஆமாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இப்போ முதலே சொன்ன மாதிரி அன்சர்டன்டி என்றபடியாக தான், ரைட்? அப்போ இப்போ ஒன்டாரியோ இப்போ நாங்கள் ஒன்டாரியோவில் இருக்கிறோம். கேனடாண்டு பார்த்தீங்களோ, கேனடாண்டு ஏற்றுமதி யூஎஸ்க்கு முக்கியமாக லம்பர், oil, so natural resources, crude oil, electricity, மற்றது மேனுஃபேக்சரிங். அப்போ மேனுஃபேக்சரிங் என்று பார்க்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் தங்களோட அவை அவை யூஎஸ் கேனடாக்கு இறக்குமதி $40 பில்லியன் ஷோர்ட் ஃபாலாம், அதில் டெஃபிசிட், ரைட்? ஸோ அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்களோ நாங்கள் அவைக்கு ஓயிலை விற்கிறோம். ஓயிலை விற்க நாங்கள் $15 சீப்பராக தான் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து விற்கிறோம், ரைட்? ஸோ அப்போ அந்த க்ரூட் ஆயில் அவை எனர்ஜியை சப்ட்ராக்ட் பண்ணினா அவே சர்ப்ளஸில் இருப்பினோம். ஏனெண்டா இப்போ நீங்கள் டெஸ்லா வச்சுருக்கீங்க, நான் 2 அமெரிக்கன் கார் டெஸ்லா ரிவியனும் வச்சுக்கிறோம். ஸோ தேர் சோ மெனி பீப்புள் மேனுஃபேக்சரிங் என்று பார்த்தீங்களோ தே ஹாவ் அ சர்ப்ளஸ். ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர் சீப்பான ஓயிலை வேண்டி எங்களுக்கு ரிஃபைன் பண்ணி திருப்பி வைக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட சீப்பான ரா மெட்டீரியலை வேண்டி அலுமினியம், காப்பர் அதுகளை வேண்டி திருப்பி அவை ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு தேர் யூஸிங் இட், அவைக்கும் யூஸ் பண்ணினோம், மற்றது திருப்பி எங்களுக்கு கேனாக அனுப்பினோம். ஸோ அப்போ இதால் 2 நாடு தான் பாதைக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களோ, இப்போ ஒரு ஃபோர்ட் காரண்டு பார்க்க என்ன காரண்டு சொன்னாலும் பார்ட்ஸ் 7 முறை 8 முறை போர்டரை க்ராஸ் பண்ணுதான். இப்போ ஒவ்வொருக்காம் போய்க்கு 25% டேக்ஸ் அடித்தா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நீங்கள் அப்போ சொன்னீங்க கார் எக்ஸாம்பிள். கார் எக்ஸாம்பிள் முந்தி $50,000 ஒரு ஃபோர்ட் ட்ரக் விற்குதுன்னு வைப்போம். அது இப்போ இந்த டேரிஃபால் ஒரு $12,000 இன்னும் கூடுமென்னு சொல்லுவோம். இந்த 25% டேரிஃபால். ஏனென்றால் அந்த பார்ட் கனடா ரா மெட்டீரியல் யூஎஸ்க்கு போய்க்க டேரிஃப் கட்டுவாங்க. அவங்க ப்ரோசஸ் பண்ணிட்டு திருப்பி எங்கள்கிட்ட போய்க்க கட்டுவினோம். பிறகு நாங்கள் அந்த பார்ட்ஸை செய்துட்டு திருப்பி அங்கே போய்க்க கட்டுவோம். ஸோ பேசிக்கலி ஒரு $12,000 கூடும். மீனிங் $50,000 கார் இப்போ $62,000 காஸ்ட் பண்ணும். ஸ்பெஷலி இப்போ குபேக்லேருந்து அலுமினியம் போகுது, ரைட்? இப்போ இங்கே இருந்து லைக் all the parts are Ontario. நாங்கள் ஒரு manufacturing province, right? ப்ராவின்ஸ். அப்போ இதில் என்னென்று ஏன் இந்த சுச்சுவேஷனில் வந்தேன்டா, இப்போ எக்கானமி ஆஃப் ஸ்கேல்ன்ட்டு இருக்குது, ரைட்? நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ கூட செய்யக்க உங்களுக்கு சீப்பர் காஸ்ட்டாக வரும். அப்போ முந்தி பார்த்தீங்களோ ஜாப்பனீஸ் ஆட்டோமேக்கர்ஸ் இந்த 1960s யூஎஸ் கேனடாவுக்கு வர தொடங்கிட்டேன். யூரோப்பியன்ஸ் அப்போ ப்ரைஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் குறைஞ்சி கொண்டு போனது. அப்போ 1963 முதல் ஒரு கார், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட் F-150 என்று சொன்னால் கேனடாவுக்கு ஆச்வாவில் செய்வோம் இல்லை வின்சரில் செய்வோம், அதே காரை திருப்பி யூஎஸில் செய்கிறது. அப்போ பேருந்து அந்த கார் பேக்கண்டு கொண்டு வந்தவை, அதை பற்றி இருக்க விளங்கப்படுத்துங்க. ஸோ கார் பேக் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். முந்தி கனடாலேயும் நாங்கள் கார் முந்தி மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அது இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார்ஸ் தான் கனடாவில் நாங்கள் ஸ்பெஷலைஸாக செய்தாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் இப்போ ஃபேமஸாக எல்லாரும் ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஓடுறாங்க. யூஎஸ்லாம் கார் மேனுஃபேக்சரிங் செய்துறாங்க. அப்படியே மேனுவல் ஆக்கள் பாய்க்கிறது குறைவுண்டபடியாக யூஎஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிடணும் அந்த கார் ப்ராடக்டை. ஆனால் அந்த ஸ்மால் லிட்டில் கேஜெட்ஸ் டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் கனடாவில் தான் நாங்கள் ப்ரடாமினி ஒன்டாரியோவில் தான் செய்துட்டு அங்கே அனுப்புகிறோம். ஸோ அந்த கார் பேக் என்ன நடந்தேன்டா அலவுட் ஃபார் ஆப்டிமைசேஷன். ஸோ எது எங்கே ஒழுங்காக ஃபாஸ்ட்டாக செய்ய வேணுமோ அந்த நாட்டு தான் பேசிக்கலி யூஎஸ் தான் அதை செய்தது. அப்போ கூட கார்கள் செய்ய சீப்பர் காஸ்ட்டில் முடியுமென்று சொல்லிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி பிளான்ஸ் யூஎஸ்லேயும் க்ரியேட் பண்ணது. பார்ட் மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின்ஸ் எல்லாம் யூஎஸ், மெக்சிகோ, கனடாவில் எல்லாம் செய்தவை. 93ஆம் ஆண்டு NAFTA, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லி அதை கொண்டு வந்த பிறகு ஈவன் வைடர் கொலாபரேஷன் நடந்தது. அப்போ 2 நாடும் இதால் முன்னேறி கொண்டு போனது. ஏன்னா நாங்கள் வேறு நாடு இல்லை, ஏன்னா எங்களுக்குள்ள ஃப்ரீ ட்ரேட் பேசிக்லி அங்கேயும் இங்கேயும் திருப்பி போகிறபடியாக நாங்கள் ஒரே நாடு மாதிரி நார்த் அமெரிக்கா ஒரு கான்டினென்ட்டு பார்க்கலாம். அதால் எவ்ரிபடி பெனிஃபிட்டட். ஆனால் என்ன இந்த டேரிஃபை பற்றி வரவுண்டா, இவன் ட்ரம்ப் எலெக்ஷனுக்கு வரக்கு முன்னுக்கு போன சம்மர்லேயே சொன்னவர் தான் டேரிஃபை தான் கொண்டு வர போகிறேன்னு எலெக்ஷன் கேம்பெயின்லையும் சொல்லி இப்போ எலெக்ட் பண்ணதும் டேரிஃபை கொண்டு வருவேன்னு கொண்டு வந்துட்டார். ஆனால் அவருக்கு என்ன டேரிஃப் விளங்குமோ இருக்கோ இல்லையோன்னு தெரியாது. அவர் நினைக்கிற டேரிஃப்ஸ் போடக்கு டேரிஃப்ஸ் மற்ற நாடு தான் பே பண்ண போதுண்டு. ஆனால் அப்படி நடக்கிற இல்லை, ரைட்? கன்சூமர்ஸ் அமெரிக்கன்ஸ் தான் பே பண்ண போயிருக்கு. ஆர்டினரி பீப்புள், சாதாரண யூஎஸில் இருக்க ஆள் தான் இதுக்கு கட்ட போயிடும். பேசிக்கலி நாங்கள் சொன்ன அந்த $50,000 கார் இப்போ ஃபோர்ட் அது அப்படியே கன்சூமருக்கு கொடுக்கும். கன்சூமர் $62,000. அலுமினியம் இப்போ பாடாஷ் ஃபர்டிலைசர் சஸ்காச்சுவன்ல இருந்து தான் 85% அமெரிக்கன் ஃபார்மர்ஸுக்கு போகுது.
அப்போ பொட்டாஷை வந்து 25% கூட்டினா Yeah. ஃபார்மர்ஸ் வந்து க்ரோசரி ப்ரைஸ்கள் குறைய போகுது. Yeah. ஆனால் ட்ரம்ப் வரைக்கு அவற்ற மேண்டேட் வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு, பொருட்களின் விலைகள் கூடியிருக்கு. அவர் மெயின் மேண்டேட் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து குறைக்கணும்னு சொல்லி. ஆனால் அதை அவர் செய்கிறார் இல்லை இப்போ. நான் நினைக்கிறேன்னா ட்ரம்ப் வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜி டீமோட இருக்கு, அவங்க கதைக்கிறது எல்லாத்தையும் கேட்பார். அண்ட் தென் மீடியாவில் வந்து கதை கேட்க ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள அது சொன்னதை சொல்லுவார். அப்புறம் அது அவர்கிட்ட மண்டைக்கு என்ன வருது அதுதான் கதைக்கிறார் போல இருக்குது. சில பேர் சொல்லினோம் இப்போ ஆப்வியஸ்லி த கெனடியன் பேங்க்கும் அப்படித்தான். ஸோ பேங்க் கனடாவுக்கும் கெனடியன் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆக்கள் நேக்கிறது சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கெனடியன் கவர்மெண்ட் வந்து சொல்லிடலாத பேங்க் கனடாக்கு வட்டி விதத்தை குறையுங்க கூட்டுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் ஃபெடரல் ரிசர்வ் யூஎஸ் சென்ட்ரல் பேங்க்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. சில பேர் சொல்லினோம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபெடரல் ரிசர்வை வட்டி வீதத்தை குறைக்க சொன்னாண்டு குறைக்க இல்லை. இப்படி ரிசெஷனுக்குள்ளே போனால் வட்டி வீதம் குறையும். வட்டி வீதம் குறையக்க இவன் டெட் வந்து ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் இருக்குது யூஎஸ், ரைட்? அப்போ யூஎஸ்ன்ற கடனை வந்து ரீநெகோஷியேட் பண்ணி லோவர் ப்ரைஸுக்கு எடுக்கலாமண்டு அதையும் பார்க்கணும்னு சொல்லினோம். ஸோ இது வந்து இப்போ வெளிநாட்டை பற்றி காய்ச்சினாங்க. நீங்கள் வந்து இப்போ கனடாவில் நடந்த இப்போ ரீசன்ட் லீடர்ஷிப் எலெக்ஷனுக்கு தானே லிபரல் பார்ட்டியின் மார்க் கார்னி எலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஸோ கெனடியன் பார்லிமெண்ட் சிஸ்டம் எப்படி வேலை செய்கிறேன்டா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க் கார்னியை வந்து லிபரல் மெம்பர்ஸ், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் வேணுமெண்டா லிபரல் மெம்பராக இருக்கலாம். லிபரல் மெம்பர் ஓவர்வெல்மிங்லி 85% ஆட்கள் ஓட் பண்ணியிருக்கணும் மார்க் கார்னிக்கு தான். அடுத்த கேண்டிடேட் நெக்ஸ்ட் கேண்டிடேட் வந்து 8% கிறிஸ்டியா ஃப்ரீலண்ட், ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர். ஸோ மார்க் கார்னி ஹீஸ் அ சம்வாட் ஆஃப் அன் அவுட்சைடர். ஆனால் அவர் வந்து முதல் பேங்க் கனடாவுக்கு வேலை செய்யக்கு முன்னும் ஹி ஹாஸ் அ மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ், இப்போ இந்த பிஹெச்டி டாக்டரேட் இன் எக்கனாமிக்ஸ் கோல்ட்மேன் சாக்குக்கு வேலை செய்தவர். மற்றது பேங்க் கனடா கவர்னராக இருந்தவர். ஸோ கவர்னராக இருக்க பிரைம் மினிஸ்டர் ஹார்ப்பர் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் தான் அவர் கவர்னர் ஆகினது. கவர்னர் ஆகின பிறகு வித்தின் 2 months பிறகு 2008-2009 ரிசெஷன் நடந்தது, ரைட்? ஸோ அந்த ரிசெஷனில் பார்த்தீங்களோ he did a great job in navigating அந்த ரிசெஷனில். ஸோ அப்போ G7 கண்ட்ரீஸில் கெனடியன் எக்கானமி தான் ஸ்ட்ராங்காக இருந்தது, அதே மாதிரி ரீபவுண்டும் பண்ணினது, ரைட்? ஸோ and then அதுக்கு பிறகு யூகேக்கு போனவர். அப்போ he did such a good job and சொல்லிட்டு the first time ever in 300 years UK, so the Bank of England asked him அவரை வந்து கவர்னர் ஆக சொல்லி. ஸோ அவர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு போய் அந்த பிரெக்சிட், ரைட்? ஸோ அப்போ இந்த 2008-2009 ரிசெஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு he did a good job. இப்போ இந்த அங்கே பிரெக்சிட் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து யூகே ரங்கைக்க இவர் தான் அவருக்கு அப்போ கவர்னராக இருந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுக்கு. he advised them not to, ரைட்? ஸோ அப்போ இவரை பார்க்க இப்போ பேருந்து ஐ திங்க் 2020 அவர் அந்த பொசிஷனில் இருந்து ரங்கி they came back to Canada. பேருந்து வந்த பிறகு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு ஒரு அட்வைசராக இருந்தவர். ஆனால் அவரே சொல்லியிருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு தான் அட்வைஸ் கொடுத்தது, நான் இட்ஸ் நாட் லைக் எல்லா அட்வைஸையும் அவர் கேட்பினோம்னு சொல்லி. ஸோ ஹி ஹாஸ் எக்கனாமிக் பேக்ரவுண்ட். அப்போ இப்போ வாட் இஸ் அவர் ப்ரெஸிங் நீட்? எக்கானமி. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி ஸ்டேட்டட் இப்போ அந்த கவுண்டர் டேரிஃப்ஸ், ரைட், ரிட்டாலியேட்டரி டேரிஃப்ஸை வச்சுருக்க போகிறேன்னு சொல்லி. மற்றது சொல்லியிருக்கிறார் கார்பன் டேக்ஸ், ரைட்? ஸோ கார்பன் டேக்ஸை வந்து எலிமினேட் பண்ண போகிறார் for household, regular people, small and medium businesses. ஸோ மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், போன வருஷம் பார்த்தீங்களோ கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ கேபிட்டல் கெயின்ஸை கூட்டுன்றவ ஸோ ஃபர்ஸ்ட் 250,000க்கு 50% டேக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி மற்றது மிச்சத்துக்கு 66%. ஆனால் இப்போ மார்க் கார்னி சொல்லியிருக்கிறார் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகின பிறகு அதையும் வந்து பாஸில் இப்போவே பாஸில் போட்டிருக்கணும் செய்ய மாட்டோம்னு சொல்லி. அப்போ பார்லிமெண்ட்ரி என்னென்று வேலை செய்கிறேன்னா இப்போ டெக்னிக்கலி in a couple of days or in the coming weeks அவர் தான் prime minister, even though he doesn't have a seat in the parliament. அவர் MP இல்லை, மற்றது he wasn't elected, but that's how the parliamentary system works. Yeah, so just to touch on that, so March 24 தான் parliament will be in session again, right? அப்போக்கு தான் இவரை ratify பண்ணி he'll have all the prime so ministers. he will become the prime minister. பேருந்து எல்லாரும் எதிர்பார்க்கணும் ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் செய்ய போறாருண்டு. நான் நெக்கையில் இப்போ செய்யணும் என்னென்னா ஒன்று வந்து போலிவேரண்ட் வந்து இவ்வளோ நாளும் இஷ்யூ வந்து இந்த கார்பன் டேக்ஸ் அண்ட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கொண்டு வந்தது. இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணதும் ஐ திங்க் பீப்புள் ஆர் ஹாப்பி.
And election வந்து சரியான it cost taxpayer money and especially இப்போ இருக்கிற situationல வந்து I mean, if NDP says they lost faith, then automatically election will happen. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இது நல்ல நேரம் இல்லை. ஏன்னா முதல் வந்து இந்த US இந்த situation டீல் பண்ண ட்ரேட் இந்த tariff வந்து it's a war. It's not an actual war, but it's tariff war. Trade war. இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் ஒன்றில் தான் கேனடா 51st ஸ்டேட் ஆகணும். அதாவது சும்மா சொல்லுங்க. அது நடக்க போகிறது இல்லை, ரைட்? 2 முறை ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் கேனடா வான் த வார். ஸோ அல்லாட்டி ஹீஸ் கன் எக்கனாமிக் பெயின் கேனடாவுக்கு செய்ய போகிறேன்னு சொல்லி. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இப்போ ஹை ஸ்கூல் புள்ளி மாதிரி தான், நீங்கள் ஒரு ரவுடி மாதிரி, ரைட்? கதைக்கிறது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கு, ரைட்? அதால எடுக்கிறதா இருக்கிறார். It's a negotiating tactic. அவர் முந்தி பிஸ்னஸ் ஒர்க் பண்ணி இருக்கலாம், ஆனால் there's a lot of international players involved. நாங்கள் கனடா மட்டும் இல்லை, EU is on the same side as us, right? Even though they're not affected. Like China is also, a huge, big superpower too. So அப்போ இதில் இருந்து ஒன்று மட்டும் கேனடியன் கவர்மெண்ட், கேனடியன் மக்கள் வந்து லேர்ன் பண்ணினது, யூஎஸ்ஐ நம்பி இருக்க இல்லாத, ரைட்? ஸோ அப்போ ஒரு நாட்டை நம்பி இருக்க இல்லாது, வேறு ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் கட்டாயமாக தேவை. யூரோப்பியன் யூனியன், ரைட்? ஏசியா, இந்தியா, ரைட்? அப்போ அவைகளோட போய் ட்ரேடிங் யூனியன் செய்யணும். மற்றது இன்டர்ப்ரொவென்ஷியல். ஸோ நம்ப மாட்டீங்க, தேர் சோ மெனி ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரைட்? உதாரணத்துக்கு ஒரு நர்ஸ் வந்து ஒன்டாரியோவில் படிச்சுட்டு போய் குபேக்லேயோ அல்பர்ட்டாவில் போய் வேலை செய்ய போயிடணும்னு சொன்னால் திருப்பி எக்ஸாம் எடுக்கணும், ரைட்? மற்றது ஓயில் வந்து பார்த்தீங்களோ உண்மையாக வேறு இப்போ நியூஃபர்லாண்டில் ரிஃபைனரி இருக்காக்க அங்கே போகிறக்கு அந்த பைப் லைனை நிப்பாட்டி வச்சிருக்கணும், ரைட்? ஏனென்றால் குபேக்கும் ஒன்டாரியோ, ஸ்பெஷலி குபேக் வந்து செய்ய மாட்டோம். ஆனால் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று மட்டும் நல்லதை செய்திருக்கிறார், அந்த கெனேடியன் பேட்ரிசிசம், எங்களை எல்லாரையும் யுனைட் பண்ணியிருக்கிறேன், ரைட்? இப்போ நான் கூடி லைக் ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போனானோ ஐ மேட் ஷுர் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் வேண்டதே இல்லை. இப்போ ஒன்றுமே அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் ஐ ட்ரை டு அவாய்ட், ரைட்? ஸோ as much as we can, right? மற்றது ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எங்களோட ரீமேக்ஸ் கன்வென்ஷன் நடக்கிறது R4 போயிருந்தேன் நான். பட் ஐ ஃபெல்ட் லைக் நோ, என்னத்துக்கு நான் போகணும், ஏன் நான் அங்கே போய் அவைக்கு எந்த $100 யூஎஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கன பேர் ஐ திங்க் 70% ஆட்கள் யூஎஸ்க்கு போகிறத நிப்பாட்டினமா கனேடியன்ஸ். ஸோ அப்போ ஒரு 10% டூரிஸ்ட் போவாட்டி அவைக்கு $2 billion லாஸ் ஆகும். ஸோ அப்போ அப்படி கன பேர் வெரி யுனைடெட். ஆனால் எங்களுக்குள்ள நாட்டுக்குள்ள ஒற்றுமை. மற்றது ஐ திங்க் பிக் ஐ டோன்ட் நோ இது ப்ராக்டிக்கலோ இல்லையோ தெரியாது, ஆனால் இப்போ இந்த ஆயில் ரிஃபைனரி எல்லாம் கனடாவிலே வச்சிருந்தா we can refine it and sell it not just to the US, வேறு நாடுகளுக்கும் அனுப்பலாம். அதான். ஸோ அப்போ இப்போ அட்லீஸ்ட் தேர் ஒர்க்கிங் அந்த இன்டர்ப்ரொவென்ஷியல் ரெகுலேஷன்ஸை வந்து குறைக்க போயினோம்னு எல்லா ப்ரீமியர்ஸும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதொன்று மட்டும் உலக நாளாக நான் இருக்கிறேன், ஒருக்காமே அந்த அப்படி பேட்ரிசம் கனடா ஒரு தங்களோட நாடுன்னு சொல்லி பெருசாக நாங்கள் கதைக்கிறே இல்லை. ஏனெண்டா we're very nice people, but at the same time இப்படி அண்டு வரைக்க I think everybody is very much united. இன்னொரு டாபிக் நாங்கள் உங்களை கேட்கறது வந்து இந்த டொரண்டோ ஹவுசிங் மார்க்கெட் சர்ஜ், அதை பற்றி இருக்க கொஞ்சம் நேர்களுக்கு சொல்லுறீங்களா? இப்போ ரீசன்ட்லி பார்த்தீங்களோ அந்த கரண்ட் ஆக்டிவிட்டி என்று பார்த்தால் ஜனவரி முதல் கடைசி 4 மாதமும் இன்க்ரீஸ் இன். ஸோ அப்போ த லாஸ்ட் இப்போ பார்த்தீங்களோ லைக் லாஸ்ட் நவம்பர் அக்டோபரில் இருந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் were like flat, right? But at the same time more activities நடந்தது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 40%, 42%, and the people were coming back into the market. இப்போ up until Donald Trump's election, for example, நாங்களே கூடி ஜனவரியில் 7 வீடு விற்றோம். பேருந்து பார்த்தீங்களோ லாஸ்ட் மந்த் ஃபெப்ரவரி ஒரு வீடு தான் விற்றுனாங்க, ரைட்? ஆனால் இப்போ திருப்பி எல்லாம் என்ன நடக்கிறேன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு ஷார்ட் இந்த சிஸ்டம் மாதிரி, ரைட்? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ வட்டி வீதம் கூடுதண்டா திடீரெண்டு ஒமேகா பீப்புள் பேனிக், ரைட்? அது மாதிரி டேரஸும் வந்து திடீரெண்டு டேரஸ் வரைக்கும் ஆக்கள் பேனிக் பண்ணிட்டு ஸோ த மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஒன்றும் செய்யாமல் நிற்கிறாங்க, அன்சர்டன் என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ சனம் வந்து அப்போ பேருந்து கொஞ்ச நாள் போக இது கொஞ்சம் நார்மலாக வந்துடு, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடு ஒன்று காண்டோ ஒன்று போட்டுனா வித்தின் 2 days வித்துட்டோம், ரைட்? தட் டசன்ட் மீன் த மார்க்கெட்ஸ் பிக்கிங் பேக் அப். வட்டி வீதம் குறையக்க அட்லீஸ்ட் அதைத்தான் பேங்க்குக்கான செய்ய பார்க்கணும். இந்தியாவில் ரிசெஷனுக்கு போகாமல் படி பார்க்குறதுக்கு ஒன் திங் இஸ் வட்டி வீதத்தை குறைச்சி கொண்டு போனால் சில பேர் எதிர்பார்க்கணும் ஓவர்நைட் லெண்டிங் ரேட் இன்றைக்கு 2.75% இருக்குது, அதை 1.5% கூடி கொண்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்காம். ஆனால் அது வந்து ஸ்லோவாக என்ன நடக்கும்ன்றது என்ன இந்த லேக் இருக்குது என்ன சிஸ்டத்தில்.
இப்போ ஈவன் தோ இப்போ 2.75 கொண்டு வந்தாலும் இதோட உண்மையான எஃபெக்ட் வந்து 3 மாதம் எடுக்கும். அதான் even longer, right? They say like 8 to 12 months, right? மினிமம். அப்போ வட்டி வீதத்தை குறைச்சி கொண்டு போய்க்கு உங்களோட உள்நாட்டு டொமெஸ்டிக் எக்கானமி வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அப்போ அதை வந்து ஆஃப் செட் பண்ணலாமன்றது. ஓகே, அங்கால யூஎஸ்க்கு ஏற்றுமதி செய்கிறது குறைஞ்சாலும் என்ன நடக்கும்னா இப்போ எல்லாரும் 25% இப்படி கூட்டினா உண்மையாக இன்னும் கூட்டே இல்லை. ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிறார் அந்த யூஎஸ் செகண்ட் அந்த யூஎஸ் அக்ரிமெண்ட் நாஃப்டா அக்ரிமெண்ட் யூஎஸ்எம்சிஏ அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து 25% செல்லுபடியாகுது. அதே மாதிரி ஆட்டோ பார்ட்ஸை முதலே சொல்லிடுறேன். ஏன்னா ஃபோர்ட் ஜிஎம் எல்லாரும் சொல்லிட்டு நாங்கள் பிளான்ட்டையே ஷட் டவுன் பண்ணணுமெண்டு. ஆனால் என்ன நடக்கும்னா 25% அப்படி கூட்டினால் ஒன்றில் நீங்கள் சொன்ன மாதிரி கன்சூமர்ஸுக்கு அவை பாஸ் ஆன் பண்ணி அப்போ இன்றைக்கு ₹1 போகிற காஃபி ₹2 போனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சில நேரம் வேண்ட மாட்டேன். அல்லது ஒரு கிழமையில் ஒவ்வொரு நாளும் குடிக்கிற காஃபியை இப்போ இந்த ஒன்றை விட்டு ஒரு நாளையே குடிப்பேன். நீங்கள் அந்த காஃபியை கொண்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இப்போ ஒவ்வொரு நாளும் கனடா யூஎஸில் வந்து ஒரு 350 மில்லியன் பீப்புள் இருக்கணும் என்றால் ஒவ்வொரு நாளும் காஃபி அட்லீஸ்ட் 2 தடவை மினிமம் ட்ரிங்க் பண்ணிடணும். அது முழுவதும் இம்போர்ட் பண்ணிடணும். யூஎஸ்ல க்ரோ பண்ணுறது காஃபியை விட இல்லை. மேபி ஹவாயில் இருக்கு ஒரு சின்ன ஏரியா, அது எக்ஸ்பென்சிவ் காஃபி. பட் தட்ஸ் ஜஸ்ட் an example. அப்போ எல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி யூஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணல. இப்போ லம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க கனடாலாம் இருக்குது. லம்பர் 85% லம்பர் ஃபார் ஹவுசிங் கனடாவில் இருந்தாலும் வருது. and the quality of the lumber too, right? Nickel, the high grade nickel வந்து கனடாவில் ஒன்றாரியோலாம் இருக்கா, right? So US பாவிக்கிறா. even for guns, military, right? So அப்படின்றைக்கு இது 2 நாடுக்கு தான் பாதிக்கும். I think sooner rather than later இப்படியே எங்களோட இப்போ ப்ரீமியர்ஸ் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஸ்ட்ராங்காக நின்றா மற்றது கனேடியன் மக்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும். putting pressure, I think US will eventually say, okay, you know what, we'll come to an agreement and all. I think political leaders வந்து they shouldn't be. ஏன்னா இவர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாங்களும் அவருக்கு எதிர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் டக் ஃபோர்ட் கதைக்கிற வந்து அவரை அப்செட் பண்ணிட்டுது. பட் நாங்கள் பயப்பட வேண்டும் இல்லை. ஆனால் I think there's a proper way to do it through the proper channels. And இவர் வந்து மீடியாவில் இப்போ எலெக்ஷன் நடக்க I understand டக் ஃபோர்ட் அதை என்ன ஆக்கள் vote பண்ணுவாங்க. இப்போ use the proper channel. ஆனால் என்னென்னா at the same time when Doug Ford is doing Doug Ford CNN CNBC அதுகளில் போய் கதை கேட்க அமெரிக்கன் மக்களுக்கு சொல்கிறார், ரைட்? ஓகே, இது நாங்கள் இந்த சண்டையை துறங்க இல்லை, ரைட்? உங்களோட நாடு உங்களோட பிரசிடென்ட் தான் துறைக்கிறேன்னு சொல்லி. ஆனால் ட்ரம்ப் டசன்ட் கேர். ஏன்னா நார்த் ஈஸ்ட் வந்து முழுதும் டெமோக்ராட்டிக் ஸ்டேட்ஸ். ஐ நோ, பட் அட் த சேம் டைம் இப்போ பர்பன், ரைட்? இப்போ கென்டாக்கில இருந்து பர்பன் வருது $1 billion. இந்த LCBO வந்து தேர் த பிகெஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஆல்கஹால், ரைட்? அப்போ நாட் ஓன்லி டேரிஃப், இப்போ ஜாக் டேனியல் சொல்லியிருக்க டேரிஃப் என்றாலும் பரவாயில்லை 25% பே பண்ணிட்டு போகலாம். இவர் கம்ப்ளீட்டாக ஷெல்ஃபில் இருந்து எடுத்துட்டினா, ரைட்? மற்றது என்னென்ன அந்த சிஸ்டம் இல்லை சொன்னால் LCBO கணக்கு காசு லிக்கர் வேண்டபடியா பேப்பர் யூஸ் தான், ரைட்? அதான் சேம் திங். ஸோ அப்போ எல்லாரும் அப்போ எல்லா ப்ராவின்ஸ்லேருந்து அமெரிக்கன் லிக்கர் அமெரிக்கன் வாயினை எடுக்க ரைட், இட்ஸ் கோனா ஹர்ட் தெம். மற்றது நாங்கள் விற்றா தான் அவைக்கு பேமெண்ட், ரைட்? ஸோ இப்போ கன்சைன்மெண்ட்டில் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ எனக்கு கணபேர் அடித்து கேட்குறத இப்போ வட்டி விதங்கள் குறைஞ்சி கொண்டு போகுது. இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? வட்டி இப்போ உங்களோட ரினியூவல்ஸ் வருது, இந்த கணக்கு ரினியூவல்ஸ் வரப்போகுது இந்த வருஷம். ஃபிக்ஸ் ரேட்டில் வச்சிருக்கிறதா அல்லது வேரியபிளில் வச்சிருக்கிறதா? அது உண்மையாக ஆளை பொறுத்தது. உங்களால் முடியும் என்றால் இந்த 1 or 2 year ஃபிக்ஸ் ரேட் வந்து ஸ்டில் ஹை. இட்ஸ் நாட் இப்போ 3 year ஃபிக்ஸ் வந்து ஒரு 4.15 4.1க்கு எடுக்கலாம். ஸோ தோஸ் ஆர் குட் ரேட். 4.3 டிபெண்டிங் ஆன் ஆன் த பிரைமரி ரெசிடென்ஸ் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், மற்றது 30-year amortization or not, அதெல்லாம் பார்த்து தான் தெரியும். ஆனால் variable rate வந்து is better because we're in a declining rate interest rate environment, right? So if you're உங்களால் இந்த price adjustment உங்களால் ஃபேஸ் பண்ணி முடியுமெண்டா variable is better. You'll save until say if நீங்கள் 3 or 5 year variable எடுத்தீங்க என்றால் ரேட் குறைஞ்சி கொண்டு போகும். மற்றது வேரியபிள் இருக்க நீங்கள் ஃபிக்ஸ்டுக்கு மாற்றா பெனால்ட்டி இல்லை. Whereas fixedல இருந்து நீங்கள் இப்போ அதை if you have to break out your mortgage, refinance பண்ணுறதோ விற்கிறதோ any reason, நீங்கள் பெனால்ட்டி ஆட்டிங்க ஒரு 4 to 5% உங்களோட பெனால்ட்டி. அதான் பட் வேரியபிளில் கூடுதலாக இப்போ நீங்கள் வீடு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். வீடு விற்க போகிறீங்கன்னு சொன்னால் 3 months இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணணும், ரைட்? ஸோ 3 மாதம் இன்ட்ரெஸ்ட் தான் பிரேக் பண்ணுறதுக்கு நார்மலி. ஸோ
எந்த அட்வைஸும் சேம் திங். ஐ திங்க் நானண்டா வேரியபிளான்னு வச்சிருப்பேன். கிவ்ஸ் யூ லிட்டில் பிட் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. மற்றது இப்போ போகிறத பார்த்தால் இல்லை எக்கானமிஸ்டும் ப்ரிடிக்ட் பண்ண முதல் ஒரு பாட்காஸ்ட்டில் கதைச்சினாங்க ரைட். எண்ட் ஆஃப் த இயர் என்ன மாதிரி என்று சொல்லி லைக் இப்போ ஆர்பிசி அவையெல்லாம் சொன்ன முதல் வருஷம் முடியக்கிடையில் 2 விதத்தில் இருக்குமென்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப்ஸால ஈவன் அதையும் விட குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரெண்டு வீதம் என்று சொல்றது பேங்க் கேனடா ரேட். ஆக்சுவல் பிரைம் will be ஒரு 4.2 2.2 higher. 2.2 higher. அது ஏன்னா பேங்க்ஸ் நீட் இப்போ பேங்க் கேனடா வந்து எடுத்து தென் பேங்க் ஹேவ் அவன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் இருக்கு பட் அது ப்ராஃபிட் மார்ஜினும் இருக்குது. அதுதான் அந்த 2% கூடுறது. என்னோட பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும், அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கெல்லாம் பே பண்ணணும், அதனால் கூட்டும். பட் அது த ஷேர் ஹோல்டர்ஸ் at the end of the day banks, if you look at stock market, Canadian banks always does well. So பேங்க்ஸை பற்றி கதை கேட்க தான் ஒன்று ஞாபகம் வருது. ஒரு ஆள் அடிச்சு கேட்டால் கன்சூமர் ப்ரொபோசல் என்னண்டு, கன்சூமர் ப்ரொபோசலுக்கும் பேங்க்ரப்சிக்கும் என்ன வித்தியாசம், அதை பற்றி விளங்கப்படுத்த முடியுமா? இந்த டாப்பிக்கை பற்றி கதைக்கும் போது நாங்கள் நேர்களுக்கு சொல்ல வேணும், உங்களோட லைசன்ஸ் இன்சால்வன்சி ட்ரஸ்டியோட தான் இதை பற்றி முதல் கதைக்க வேணும். ஆனால் இது நாங்கள் காமன் நாலேஜ் அட்வைஸ். பேசிக்கலி வந்து கன்சூமர் ப்ரொபோசல் வந்து உங்களோட செக்யூர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக்யூர்ட் டெட் இஸ் அது வந்து கன்சூமர் ப்ரொபோசலுக்கு உள்ளே வராது. செக்யூர்ட் டெட் என்றால் உங்களோட வீடு, பிஸ்னஸ் என்றால் பிஸ்னஸ் எனி ஆசெட் செக்யூர்ட் பை தட் ஆசெட் அது வந்து கன்சூமர் ப்ரொபோசலுக்கு வராது. வேறு கார் இருந்தால் கார் வந்து இட்ஸ் அ செக்யூர்ட் டெட், ஸோ அது வந்து கன்சூமர் ப்ரொபோசலுக்கு வராது. கன்சூமர் ப்ரொபோசல் நடக்குமெண்டா உங்களோட ட்ரஸ்டி வந்து உங்களோட கிரெடிட்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லிங்கன்னா, நான் உனக்கு ஒரு ப்ரொபோசல் வரேன், உங்கள் எல்லாருக்கும் நான் கடன் கட்ட முடியாது, நான் வந்து அநியமாக 20-30% அமௌண்ட் சரி உங்களுக்கு 100,000 டெட் இருந்தால் நீங்கள் அநியமாக 20,000 to 30,000 தான் திருப்பி கட்டணும். அது எல்லாருக்கும் சேர்ந்து அதில் வந்து அவையும் அக்ரி பண்ணணும். கிரெடிட்டர்ஸ் இல்லை நான் இதை எக்ஸைட் பண்ணாட்டு நான் உன்னை கலெக்ஷன் செய்ய போகிறேன், இல்லாட்டி வேஜ் கார்னிஷ்மெண்ட் செய்ய போகிறேன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் இல்லை, பேங்க்ரப்சிக்கு தான் போகணும். மற்றது வந்து இந்த கன்சூமர் ப்ரொபோசல் தொடங்கி நடந்து ஒரு 9 மாதம் எடுக்கும். இது வந்து வேற அந்த 9 மாதத்துக்குள்ளே இப்போ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிடலாம், பெனால்ட்டி சார்ஜ் பண்ணிடலாம், எல்லாம் ஸ்டாப் பண்ணிவிக்கணும். பட் உங்களோட வேஜ் கார்னிஷ்மெண்ட் இதாக இருந்தால் அது நிப்பாட்டிக்கணும். அது தொடங்கி முடிய 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த 20,000-30,000 20-30% ஆஃப் த அமௌண்ட் நீங்கள் 100,000 கட்ட வேண்டி இருக்குன்னு சொன்னால் கன்சூமர் ப்ரொபோசல் தான் ஒரு 30,000 அனிமா 30,000 கொஞ்சம் அக்ரெசிவாக. பேங்க்ரப்சின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்சியை கையை தூக்குறோம். பேங்க்ரப்சி மற்றது இந்த கன்சூமர் ப்ரொபோசல் வந்து உங்களோட இதே முறைக்க சொல்லுவாங்க இந்த கிரெடிட் பியூரோக்கு எஃபெக்ட் பண்ணிட்டு யூஸ்வலி வந்து இட்ஸ் ஏர்லியர் ஆஃப் 3 years ஃப்ரம் நீங்கள் கன்சூமர் ப்ரொபோசல் தொடங்கி அந்த 9 மாதம் எடுக்கும் மினிமம், அதுலேருந்து 3 years ஓர் தொடங்கி நாள்லேருந்து 6 வருஷம் எது முதல் வருதோ அவ்வளோ நாளைக்கு உங்களோட கிரெடிட் பியூரோ போல இருக்கும். ஸோ தொடங்கினால்டா இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் கட்டாமல் இன்றைக்கு விடுறீங்க இல்லை எப்போ நீங்கள் லைசன்ஸ் ட்ரஸ்ட் மீட் பண்ணி அந்த கன்சூமர் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுறீங்களோ அதில் இருந்து அதில் கொடுத்து கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருந்து 3 வருஷம் அந்த பேமெண்ட் மேக் பண்ணினா அப்புறம் அந்த பேமெண்ட் எல்லாம் ஸ்கெட்யூல் பண்ணி தொடங்கி முடிய அதுலேருந்து 3 வருஷம் இருக்கும். ஓர் சில நேரம் அது என்ன நாள் எடுக்கும் இந்த அக்ரிமெண்ட் வேறு பேக் அண்ட் ஃபோர்த். ஓர் அந்த சப்மிட் பண்ண டேஸே இப்போ January 1st சப்மிட் பண்ணோம்னா அதுலேருந்து 6 வருஷம் அவ்வளோ நாளைக்கு இருக்கு. என்னடா இதில் கொண்டு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன், இது ஆஃப் டாபிக் தான். நேரே இப்போ நீங்கள் there's different types of loans, right? Mortgages, right? So first A lenders, first mortgage and so like A lenders and so like RBC, TD, there's a lot, it's like 15-20 but on 5 big banks. 5 big banks, right? So A lenders and B lenders and so enna B lenders வந்து they're regulated differently, right? Usually வந்து அவ வந்து அதுலயும் இருக்கு monoline lenders ன்னும் இருக்குது. பட் B lenders வந்து they have எப்படி சொல்றது இப்போ TDS ratios கான TDS and total debt to income ratio. அந்த ரேஷியோ வந்து 44ல நிற்க மாட்டோம், அவ 50 மட்டும் போயிடும், சில ஆக்கள் 65 மட்டும் போயிருக்கு. அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் நார்மலாக ரெகுலர் பேங்க்ஸுக்கு போய்க்க 38லேருந்து 44%. ஸோ இப்போ நீங்கள் $1,000 மேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்கம் $1,000 மந்த்லி என்றைக்கு வேறு உங்களோட மோர்கேஜ் பேமெண்ட் வந்து 38% அல்லது 44% இல்லை தான் இருக்கணும், மைனஸ்
உங்களோட டெட் எல்லாம் சேர்த்து Yeah. Okay. Yeah. கடன் எல்லாம் முடிஞ்சா Let's use 10,000. 10,000 39% வந்து உங்களோட mortgage payments வந்து 3,900 இருக்கு இருக்கணும். mortgage paymentும் property taxும் utilities-உம் 3,000 அது வந்து GDS gross debt service. ஆமா மற்றது வந்து TDS வந்து total debt. அது includes car payments, credit card, line of credit எல்லாம் சேர்த்து 44க்குள்ள இருக்கணும். ஆனால் பேங்க்ஸ் do give exceptions. இப்போ எனக்கு ஸ்கோஷியா பேங்க் எல்லாம் 50% மட்டும் கொடுக்கும் exception. ஆனால் அதுக்கு வந்து credit score நல்ல 800க்கு மேலே இருக்கணும். ஸோ அப்போ அதில் போய்க்க நீங்கள் ஒரு கிரெடிட் யூனியன் அல்லது பீலண்டட் போய்க்க அவை கொஞ்சம் கூட எக்ஸப்ஷன் தருவினம் ரைட் மற்றது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் ரைட் இப்போ அநியமாக செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்து முழு இன்கமும் வந்து டிக்ளேர் பண்ணுறதுல இப்போ எக்ஸ்பென்சஸ் இருக்குது. மற்றது கவர்மெண்ட் ஹேஸ் இன்சென்டிவ்ஸ் என்ன இவை கவர்மெண்ட் ஈஆர்னு கட்ட தேவையில்லை. இவை வந்து தங்களுக்குள்ளே வேலை எடுக்கணும். ஆமாம் அப்போ அவையெல்லாம் வந்து ஒரு 30,000 ஆட்டினா ஆனால் பிஸ்னஸ் 300,000 கொண்டு வருதுண்டா அந்நியமாக ஒரு 50% அட்லீஸ்ட் பிஸ்னஸ் இன்கம் பாவிக்கலாம். ஆனால் அது பீலண்டருக்கு போகணும். வட்டி விதம் என்று சொல்லி இவ்வளோ வித்தியாசம் இருக்கும். பீலண்டர் இருக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் கிரெடிட் ஃபைல். அது கூட ரஃப்லி ஒரு 0.5 to 1% தான் டிஃபரன்ஸ். ஆனால் மற்றது அவங்க 1% சார்ஜ் பண்ணுவாங்க ஃபீ பீலண்டர் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபீ அண்ட் நோ when you பீலண்டர் வந்து அவன் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு 1% டிடக்ட் பண்ணிட்டு தான் தெரியும். என்னடா அவன் அண்டர் பே பண்ணணும், மோர்கேஜ் பே பண்ணணும். ஒரு வீதம் நீங்கள் இப்போ 800,000க்கு மோர்கேஜ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் $8,000 கட்டணும். ஸோ அடுத்த காமன் டைப் லெண்டர்ஸ் ப்ரைவேட் லெண்டர்ஸ். ஸோ செகண்ட் மோர்கேஜ் சொல்கிறது சில பேர் தேர்ட் மோர்கேஜும் இருக்குது ப்ரைவேட் லெண்டிங். ஸோ அப்போ உங்களோட வீட்டில் அடமானம் வச்சு காசு எடுக்கிற மாதிரி இப்போ நகைக்கடையில் போய் அடமானம் வச்சு காசு எடுக்கிற மாதிரி உங்களோட வீடு அடமானம் வச்சு கிளராக வச்சு காசு எடுக்கிறது ரைட். அந்த வட்டி வீதங்கள் இப்போ ஏ லெண்டர்ஸ் பி லெண்டர்ஸோட ஒப்புடைக்க ஹையராக இருக்கும் ரைட். அது வந்து ஒரு 12% 14% இருக்கும் டிப்பிக்கல் ப்ளஸ் there's fees அதுவும் இருக்கும். 3-4 வீதம் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபீஸ் இருக்கிறது. சில நேரம் 10 வீதத்துக்கும் டிபெண்டிங் ஆன் த எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் மற்றும் உங்களை எவ்வளோத்துக்கு எக்குடியை எடுக்கணும்னு சொல்லி. இதில் முக்கியமான விஷயம் உண்டு, எப்போவுமே நீங்கள் செகண்ட் மோர்கேஜ் அல்ல ப்ரைவேட் லெண்டிங் அண்டு போவேக்க ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். என்னென்று அதுலேருந்து வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லி ரைட். தச்சிலத்துக்கு இப்போ ஒரு வீடு வேண்டுறீங்கள், அது இந்த வீட்டின் மதிப்பு குறைஞ்சி வந்துட்டுது பில்டர்ட்டு வேண்டேக்கு உங்கள்கிட்ட மிச்ச காசு இல்லைன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற வீட்டு அடமானம் வச்சு 200,000 எடுக்கிறீங்க அல்லது ரெனோவேஷன் இன்னத்துக்கு இருந்தாலும் எடுக்கிறீங்கன்னு சொல்லிக்க ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் அதை ப்ரைவேட் லெண்டர்ட்டியே பெர்மனெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் உண்மையாக நீங்கள் அது ஒரு ஃபேடல் மிஸ்டேக். இவென்ச்சுவலி நீங்கள் உங்களோட வீடு லூஸ் பண்ணுவீங்க. ஸோ there's no way out of it. ஸோ அநியமாக இப்போ நாங்கள் மார்கேஜ் ஏஜென்ட்ஸ் வந்து அதை செய்யக்கு வந்து உங்களுக்கு அதை சொல்ல வேணும். உங்களுக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி லெண்டருக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணும். அநியமாக என்ன எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னா ரீஃபைனான்சிங் இன்னொரு வீடோ இல்லாட்டி உங்களை இருக்கிற வீடோ வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணணும். ஏன்னா சில கிரெடிட் ஸ்கோர் பேடாக இருக்கலாம், டெம்பரரி லேட் ஆஃப் ஃப்ரம் ஒர்க் ஒரு மெட்டர்னிட்டி லீவில் போனால் உங்களோட இன்கம் குறையுது. அப்போ those situation ஆக ப்ரைவேட் எடுப்பினம். ஆனால் ஹோப்ஃபுல்லி they get back on track and then they can go to the lender. அதான் அப்போ இதில் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சோன்னா இப்போ ப்ரைவேட் லெண்டிங்கில் நீங்கள் வீடு எடுத்து மோர்கேஜை க்ளோஸ் பண்ணி ஈவன் சில பேர் ஃபுல் மோர்கேஜே ப்ரைவேட் லெண்டிங்கில் க்ளோஸ் பண்ணுவேன். என்ன இஞ்சால மோர்கேஜ் எடுக்கலான்னு சொல்லி behind the scenes செய்யணும் ரைட். அப்போ நீங்கள் அப்படி அது பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ஓகே நான் $200,000 பாரோ பண்ணுறேன், எப்படி எவ்வளோ குயிக்காக அந்த 200,000 திருப்பி கொடுக்கணும்னு யோசிக்கணுமே தவிர அதை இல்லை நான் 12% தானே 12% கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் வட்டியை மட்டும் தான் கட்டுறீங்க, முதல்ல கொண்டும் போகாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இது நான் ஆனஸ்டாக இருக்கணும். சில ஆக்களுங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் அப்செட் ஆகிருப்பேன் இது சொல்கிறதுக்கு வந்து there are other options. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மும்பைக்கு வந்து நீங்கள் வந்து 60,000 மட்டும் ஆர்எஸ்பிக்கு போடலாம். ஸோ உங்களோட ஆர்எஸ்பி போடைக்கு என்ன நடக்குமெண்டா இப்போ நீங்கள் ஒரு வருஷம் 30,000 எடுக்கிறீங்கண்டா அதில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ரீபேட் தரப்போகுது. 30,000 30% படி பார்த்தாலும் உங்களுக்கு 9,000 சிஆர்ஐ ரீஃபண்ட் தரும் ரைட். ப்ளஸ் இந்த ஆர்எஸ்பி லோன் வந்து பேங்கே தரும் உங்களுக்கு ரைட். ஸோ அதுக்கு அது அப்படியான வெஹிக்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ் FHSA அதுக்கு வந்து 8,000 போட்டிங்கன்னா அது திருப்பி கட்ட தேவையில்லை. அது ஒரு நல்ல ப்ராடக்ட். என்னட்டாலும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் $40,000 பொருட்க போடலாம். 8,000 படி இப்போ 3 வருஷம் இதுதான் 3rd year. ஸோ இப்போ 24,000 இந்த வருஷம் மட்டும் கொடுக்கலாம். $40,000 கேப் ஆஃப் ரைட். ஆனால் நீங்கள் இப்போ இவ்வளவு நாளும் போடையில்லை என்று சொல்லிட்டு திடீரென்று போய் 24,000 போடையில அது வருஷத்துக்கு ஒருக்கா 8,000 போடலாம். அப்படிதான் வேலை செய்கிறேன். போடலாம். மற்றது அப்போ
ஸோ அது உண்டு. இப்போ இந்த ஆர்எஸ்பி லோனை பற்றி கதைச்சிருங்க, அதை ஒரு விளங்கப்படுத்த முடியுமா? ஸோ ஆர்எஸ்பி லோன் எப்படி வேலை செய்யணும்னா, நீங்கள் வீடு பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அநேகமாக அந்த ஆர்எஸ்பி லோன், ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்பி லோனை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் முதல். ஸோ ஆர்எஸ்பி லோன் வந்து நீங்கள் பேங்க்கில் போய் ஐ வுட் லைக் டு கெட் ஆர்எஸ்பி லோன். ஆனால் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற ரூம் வந்து பேஸ்ட் தான் நீங்கள் போன வருஷம் எவ்வளோ உழைச்சினீங்களோ அந்த சம்பளத்தை பொறுத்து சிஆர்ஏ உங்களுக்கு சொல்லும் எவ்வளோ உங்களுக்கு ரூம் இருக்குது, அந்த ரூம் மட்டும்தான் நீங்கள் போடலாம். அந்த லோன் வந்து இஸ் சிம்பிள் அப்ளிகேஷன். அநேகமாக இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பர்சனல் லைனை கிரெடிட் கார்டிங்கன்னா டிக்ளைன் ஆகும். ஆனால் ஆர்எஸ்பி லோனுக்கு அநேகமாக அப்ரூவ் ஆகும். என்ற செக்யூர்ட் வழியால் எடுக்க இல்லாது, நீங்கள் பேங்க் தான் கொடுக்க வேணும். ஸோ லோனை எடுத்துட்டு போய் புது கார் வேண்டி இல்லாது, ரைட், அந்த லோனை பாவிச்சு நீங்கள் அதை டவுன் பேமெண்ட்டுக்கு போடலாம். அந்த டவுன் பேமெண்ட் போடுறதுக்கு ஆர்எஸ்பியில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 90 நாள் வெயிட் பண்ணணும் ஆர்எஸ்பி லோன் எடுத்து. என்ன சிலாக்கள் நாளைக்கு வீண்டு வேலை போகிறேன் இந்த லோன் எடுக்கலாம்னா அப்படி செய்யலாம். நீங்கள் முன்னுக்கு பிளான் பண்ண வேணும். இப்போ தினேஷ் அடிச்சுக்காதீங்க, இல்லாட்டி என்ன அடிச்சுக்காதீங்க, நாங்கள் அடி எனி ப்ரோக்கர் நீங்கள் கதைங்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணினோம். அது வந்து 90 days முதல்ல எடுக்கணும். பட் அந்த ரேட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் தட் இஸ் லோ. ஐ திங்க் Prime +1 எடுக்கலாம் ஆர்எஸ்பி லோன். எடுக்கிறேன். ஸோ இட்ஸ் அ குட் வே ஃபார் ஆக்கள் டு கெட் டவுன். இப்போ நல்ல இன்கம் இருக்குது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இப்போ இது என்னென்னு நான் சொல்கிறோம்னா, இப்போ யங் ப்ரொஃபஷனல், இப்போ நீங்கள் இப்போ எங்கள் சமுதாயத்தில் வந்து கனாக்கள் வந்து இப்போ நல்லா உழைக்கணும் யங்ஸ்டர்ஸ் லைக் 25 to 30 year old. அவர்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, ஆனால் இன்கம் இருக்கும். ஸோ ஆர்எஸ்பி லோன் எடுத்து தென் 60,000 ரூபா, இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் புதுசாக வீடு ஒன்று பண்ணாலும் 2 பேருக்கும் 60,000 ரூபா இருக்குது. ஸோ 120,000 உங்களுக்கு வந்துடும் முதல்ல. அதுலேயே டவுன் பேமெண்ட். அப்போ மினிமம் 20% போடணும் இல்லையா அந்த மிச்ச காசு? டிபெண்ட்ஸ், நீங்கள் இதுக்கு பாய்க்கலாம் தானே, அப்போ லைக். ஸோ அப்போ pretty much அந்த ஆர்எஸ்பி லோனை எடுத்தே ஒரு ஆள் வீடு வேண்டலாம்னு சொல்லுவாங்க. அந்த ஸோ அந்த அவர்கிட்ட இன்கம் இருக்கணும். ஆர்எஸ்பி லோன் என்னென்னா பேசிக்லி அந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்டேக்கு அந்த டிடிஎஸ் கால்குலேஷனில் 44 இப்போ 20% போராடி 44% கட் ஆஃப் ஏ லெண்டர்ஸில், ரைட்? ஏ லெண்டர்ஸ்லாம் எடுக்கலாம். பட் பி லெண்டர்ஸ் வந்து 20% மினிமம் போடணும். ஓகே. ஸோ ஏ லெண்டர்ஸுக்கு போய்க்கு வந்து இந்த நீங்கள் 30,000 ரூபா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பேமெண்ட் வந்து 1,200 ரூபா என்றால் அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுக்கு ஆட் பண்ணப்படும். ஸோ அதையும் சேர்த்து தான் நீங்கள் கட்ட வேணும். ஸோ நான் திருப்பி சொன்னதையே சொல்லி கொண்டிருக்கேன். குறைநாயக்காங்க, நீங்கள் ப்ரைவேட் லெண்டிங் செகண்ட் மோர்கேஜ் எடுக்கிறீங்கன்னா கட்டாமல் ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், ரைட்? மற்றது தேர்ஸ் லாட்ஸ் ஆஃப் அதர் ஃபீஸ். இப்போ நீங்கள் ஒருக்கா மட்டும் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஃபீ என்று கட்டாமல் ரினியூவலுக்கும் லைக் கட்டணும். மற்றது ரினியூவலும் ஆப்ஷனல், ரைட்? லெண்டர்ஸ் ரினியூ பண்ண மாட்டேன். ஸோ கப்பல் ஆஃப் திங்ஸ் நீங்கள் இதில் சொன்ன வந்து முதலாக வந்து நீங்கள் பேமெண்ட்டை மிஸ் பண்ணீங்கன்னா அநேகமாக ப்ரைவேட் லெண்டர்ஸ் வந்து பவர் சேல் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா அவைக்கு தெரியும் உங்களால் பேமெண்ட் மிஸ் பண்ணால் இட்ஸ் டூ மச். அண்ட் அவள் வந்து ஒரு 2 நாளாக வெயிட் பண்ணி இது தொடங்குறத விட ஏர்லியாகவே தொடங்கிடுவோம். ஏன்னா they want to get their money. And இவ வந்து சின்ன இன்வெஸ்டர்ஸ், they only have like 100,000-200,000. இப்போ ஆக்கள் ப்ரைவேட் லெண்டர் கேட்க அவர் இன்னும் கணக்கு காசு வச்சுக்கிறாங்க, மல்டி மில்லியனர் தான் குடிக்கிறோம். அப்படி என்று இல்லை. ஒரு மிக் கோஆப்ரேஷன், மோர்கேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் கோஆப்ரேஷன், அது இருக்குல்ல, சின்ன ஆக்கள் பெண்ணு ஒரு 100,000-200,000 என்ற இல்லை, ரைட்? இருந்தால் அதை வச்சு கொஞ்சம் காசு உழைக்கணும்னு சொல்லிட்டு வட்டி வீதத்துக்கு கொடுப்பினம், ரைட்? ஒரு வாடகை ஒரு ப்ரைவேட் லெண்டிங்காக கொடுப்பினம், ரைட்? ஸோ அப்படி கொடுக்க வந்து என்ன நடக்கும்னா, இந்த ரினியூவல் வரைக்கும் வந்து அவள் வந்து அந்த காசை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கு ஆல்ரெடி நெகோஷியேட் பண்ணி அவள் ரெடியாக இருக்கும் அவன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பே பண்ணாட்டி உங்கள்கிட்ட அந்த ரினியூவல் ஃபீயும் சார்ஜ் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் தேர் ரைட், அவைக்கு செய்ய முடியும். மற்றது அவைக்கு இப்படி தான் அவை உழைக்கணும் என்ன. ஸோ அவைன்ற ரைட். மற்றது இதை வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பாயர்ஸ் வந்து இந்த செகண்ட் மார்கேஜ் தேர்ட் மார்கேஜ் எடுக்கிறத உங்களை முடிஞ்சு செய்யாமல் விட்டால் நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு வந்து இது வீடு வேண்டுறீங்க, இல்லை கணக்க எக்ஸ்பென்சஸ் வேறும், கணக்க காசு இருக்கும், அதோட இது நீங்கள் மேனேஜ் பண்ணுறது சரியான கஷ்டப்படுவீங்க. ஏன் நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு ஒரு ஆள் அடித்தது அவன் $900,000 வீடு வேணுனவன். அதை தான் இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸை தவிர லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸை தவிர மிச்ச எல்லா காசும் அவன் ப்ரைவேட் லெண்டிங்கில் இருந்தால் டவுன் பேமெண்ட் எடுத்து போட்டுருக்கேன். ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் கட்ட இல்லாமல் வரும். இப்போ தலைக்கு மேலே ஏறிட்டுது, லைக் வீடை விற்க போ. அப்போ அவன் குறிக்கோள் வந்து அவன் ஓகே வீடு வந்து அதிகரிக்கும் தானே, அப்ரிசியேஷன் பண்ணு, அப்போ தாங்கள் காசை எடுத்து திருப்பி இந்த வேண்டின கடனை கட்டி முடிக்கலாமாண்டு. In an upward trending market, private lenders are willing to do that. ஏனெண்டா பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரைவேட் லெண்டர்ஸ் ஏன் வட்டி வீதம் கூட சார்ஜ் பண்ணினோம்னா அவர் ரிஸ்க் இஸ் ஹை, ரைட்?
வேண்டின காசு கட்டாயமா வருமோ வராதான்னு தெரியாது. ஏன்டா இப்ப வீட்டின் பொறுமதி வந்து ஒரு 10% குறைஞ்சாலும் அவையின் காசு தொலைஞ்சிடும். ஆமாம். என்னடா கூடுதலா 80 to 20 ரைட் 75 ஒரு ரேஷியோல தான் குடுக்குறவ. ஆனா சில பேர் ஹை இன்ட்ரெஸ்ட்க்கு ஈவன் 85 லோன் டு வேல்யூ குடுப்பினர் ரைட். ஸோ அப்போ மக்களே இப்போ நீங்கள் காசு எடுக்கிறீங்க பிரைவேட் லெண்டிங்னு சொன்னா எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். எப்படி அதை கட்டி முடிக்க போறீங்கன்னு இருக்கணும். பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடாது. ரைட். மற்றது எவ்வளோத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுமோ அவாய்ட் பண்ணுங்க. அன்லஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, யூ டெல்ட் வித் இட், நீங்கள் ப்ரைவேட் மார்கேஜ் எடுத்தாலும் யூ கேன் மெயின்டைன் இட். உங்களுக்கு அப்படி பே பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரைட். எஸ். இப்போ சில பேர் வீடு கட்ட போயினோம்னு சொன்னால் லேண்டை வேண்டிட்டு அதை லேண்டை பே பண்ணிடுறதுக்கு ப்ரைவேட் லெண்டிங் காசை எடுத்துட்டு தேவை எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்னொரு வீடை விற்று அல்லது வீடு கட்டினா பிறகு தான் ரீஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ரைட். ஒன்றுமே இல்லாமல் ரைட். இல்லை ஓகே ஒரு மந்த்லி 2000 தானே பேமெண்ட் உண்டு, அங்கால மோர்கேஜ் பேமெண்ட் 4000, இந்தியாவில் $2000 இன்ட்ரெஸ்ட் ஓன்லி பேமெண்ட் சொல்லிக்கு கொஞ்ச நாளுக்கு சமாளித்து கொண்டு போகலாம். இந்த அந்த காசுகள் முடிஞ்ச பிறகு பேருந்து திருப்பி கையை விடுற நிலைமைக்கு வந்துடுவிடும் ரைட். அது எங்களோட தமிழாக்கள் கண்ண பேர் அந்த சுச்சுவேஷனில் இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஏனென்றால் வட்டி வீதங்களும் கூடிக்கொண்டு போனது இப்போ ஒரு தடவை ஒன்றும் எதிர்பார்க்க இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளோத்துக்கு ப்ரைவேட் லெண்டிங் தவிக்கலுமோ தவிக்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. வேறு என்னது ஐ திங்க் so sorry, it's been like a generally we have a topic, but Sen, thank you again. இன்னொரு டைம் உங்களோட டைமை ஒதுக்கி எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு. நேரிலே உங்களுக்கு சென்னுட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க. என்னென்று எங்களோட வியூவர்ஸ் வந்து உங்களை ரீச் பண்ணலாம். என்ன பெஸ்ட் ரீச் பண்ணுறது வந்து இந்த இமெயில் sen@mortgageable.com. நாங்கள் இதில் கீழே போட்டுவிடுவோம். மற்ற இந்த ஃபோன் நம்பர் வந்து 416 655 7251. ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு விடுவேன். சென் ஆப்வியஸ்லி இப்போ 3வது முறை இஸ் பி அ ரெகுலர் கெஸ்ட். ஸோ மேக் ஷூர் அடுத்த ஒரு எபிசோடில் ரிவர்ஸ் மோர்கேஜஸ் அதுகளை பற்றி கதைக்க போகிறோம். ஸோ சீனியர்ஸுக்கு ஸோ மறக்காமல் நீங்கள் எங்களோட யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லது உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் த ஆனஸ்ட் டாக் தமிழ் என்று சொல்லி சர்ச் பண்ணி லிசன் பண்ணுங்கள். மற்றது ப்ளீஸ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சண்டே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.